சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயாவும் மனோஜும் நினச்ச மாதிரி பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க இங்கே விஜயா வீட்டில் சந்தோஷமாக பேசிட்டு அவங்க நினச்ச மாதிரியே இந்த நிச்சயத்தையும் நல்லபடியாக நடக்குது. இங்கே மீனாவும் முத்துவும் பரவாயில்ல அம்மா யோசித்த மாதிரியே மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து இப்போ இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறாங்க. என்ன மனோஜ், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு முத்து கேட்கும்போது, ஆமாம், நான் நிறைய படிச்சிருக்கேன், பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். என்ன அந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா, நிறைய பொய் சொல்லிட்டா. ஆனால் இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அந்த சந்தோஷத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு மனோஜ். மனோஜ் பார்த்தல பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க எவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு போயிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்கே விஜயா சொன்ன உடனே மனோஜ் விஜயாவை பார்க்குறாங்க. அம்மா, இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கே தெரியுமா, ரோகிணிக்கு வேற மாதம் மாதம் சரியாக பணம் கொடுக்கணுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த உண்மையை பொண்ணு வீட்டில் உள்ளவங்க கிட்ட நம்ம சொல்லவே இல்லையே. நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு பொண்ணு வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு பெருசாக எந்த வருமானமும் வரதே இல்லைம்மா. ரோகிணி என் கடையில் எனக்கு உதவி செஞ்சப்ப நிறைய கஸ்டமர் என் கடைக்கு வருவாங்க, நல்ல வருமானமும் வந்தது. அதே மாதிரி நிறைய பணம் கிடச்சிது. ஆனால் நான் தான் தேவையில்லாமல் அந்த பணத்தை செலவு செஞ்சுட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அவ்வளோ வருமானம் வரதில்லைம்மா. இங்கே ரோகிணிக்கு வேற பணம் கொடுக்கணும். இந்த உண்மை மட்டும் பொண்ணு வீட்டிலேருந்து வந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இந்த நிச்சயத்தை நல்லபடியாக நடத்தியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமா. இப்போ என்னம்மா செய்கிறது, இந்த உண்மை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் இந்த கல்யாணமே நடக்காதுல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இவ்வளோ யோசிக்கிற? முதல்ல இங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க உன்னை பற்றி ரொம்ப சந்தோஷமாக யோசிக்கிறாங்க. நீ நிறைய படிச்சிருக்கேன்னு உன்னை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நிச்சயம் நல்லபடியாக நடந்துருச்சுல்ல, இதுவே போதும். சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்கிற வேலையை பார்க்கலாம். அதை விட்டுட்டு ரோகிணியை பற்றி ரொம்ப யோசிக்காதுன்னு சொல்லும்போது, இப்போ என்ன, மாதம் மாதம் பணம் கொடுக்கணும் அவ்வளவுதானே. அதுக்கப்புறமா இங்கே ரோகிணிக்கும் உனக்கும் டிவோர்ஸ் கிடச்சிடும்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, ஆனால் அவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கணுமே. இங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க கல்யாண ஏற்பாடை சீக்கிரமாக செய்யணும், எப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு வேறு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நீ அவங்கக்கிட்ட பேசவும் வேண்டாம், பதில் சொல்லவும் வேண்டாம், நான் இருக்கேன்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. அவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த மனோஜ் விஜயா இப்படி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா ரொம்ப யோசிக்கிறாரு. உடனே அண்ணாமலை, என்ன மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருந்த, ஆனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கடைக்கு வேற போகணும், நிறைய வேலை இருக்குது, அதான்ப்பா யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு மனோஜ் பேசி சமாளிக்கிறாரு. உடனே அண்ணாமலை சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், அப்போ தான் பொண்ணு வீட்டில் உள்ளவங்க பேசின மாதிரி கல்யாண ஏற்பாடை செய்ய முடியும். என்னதான் இப்போ நிச்சயம் நல்லபடியாக நடந்தாலும், விஜயாவும் மனோஜும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலும், கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைச்சாதான் மனோஜ் நினச்ச மாதிரி இந்த வாழ்க்கை நல்லபடியாக கிடைக்கும். இல்லைனா ரோகிணியால் நிறைய பிரச்சனை வரும். ஆனால் கோர்ட்டில் என்னதான் நடந்துச்சுன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறேன். மனோஜும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான், விஜயாவும் சரியாக பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாரும் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறமா தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு அவங்கக்கிட்ட நான் ரொம்ப தெளிவாக பேசிட்டேன். ஆனால் ரோகிணி நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கா, பொய் சொல்லியிருக்கா. அதே மாதிரி பொண்ணு வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நம்ம பொய் சொல்லவும் கூடாது, அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நம்ம பொய் சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை யோசிக்கிறாங்க. சீதாவும் அருணும் சந்திராவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே அருண் வந்த உடனே, வாங்க அருண் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரா அருணுக்கு காஃபியெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. சீதா சொல்கிறாங்க, அம்மா, இங்கே அருண் முன்ன மாதிரி இல்லைம்மா, என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிறாருமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சீதா, இப்படி நீ பேசுவேன்னு நினச்சி நான் ரொம்ப நாள் காத்துட்ருந்தேன். ஆனால் இப்போ நீ பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்காக உடனே சாப்பாடு வேலையெல்லாம் நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருண் ஆமா அத்தை, மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சீதா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தா. அப்படியா, சீதா சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு அருண். ஆமாம் அருண் மாப்பிள்ள, இங்கே மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, மீனாவுக்குன்னு தனியாக ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மீனா தன்னுடைய வேலையை ரொம்ப சரியாக செய்கிறான்னு முத்து தம்பி பாராட்டி பேசினாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. முத்துவால் தான் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
முத்து நினச்ச மாதிரியே மீனாவுக்கு பூக்கடையும் கிடச்சிருக்கு. மீனா பொறுப்பாக பெரிய பெரிய பூ ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. டெக்கரேஷன் ஆர்டர் வேலையும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா நினச்ச மாதிரி இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. சிந்தாமணிக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு மீனாவுக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் முத்து தம்பி மட்டும்தான். முத்து தம்பி உதவி செய்கிறதால தான் மீனாவோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஏன் விஜயாவால் மீனாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் விஜயா வந்து மீனாவை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. ஆனால் முத்து தம்பி சப்போர்ட் பண்ணுறதால தான் விஜயா வீட்டில் மீனா ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறா. சீக்கிரமாகவே மீனாவும் முத்து தம்பியும் வந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷமாக பேசும்போது இங்கே சந்திரா மீனாவை பாராட்டி பேசும்போது சந்தோஷப்படுற அருண் இங்கே சந்திரா முத்துவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அருணுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே அருண் வந்து சரி சீதா, உங்கள் அம்மா எப்பயுமே முத்துவை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. முத்துவை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அருண் இப்போ தான் வந்தீங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு அம்மா கிச்சனில் உடனே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டு தான் கிளம்பணும், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உடனே கிளம்பணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சீதா கேள்வி கேட்க, சீதா நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ சொன்னியேன்னு வீட்டுக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்கிட்ட பேசாமல் முத்துவையே பாராட்டி பேசினா எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கணும்? எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. இல்லை அருண் தம்பி அப்படியெல்லாம் இல்லை, நீங்களும் முத்து மாப்பிள்ளையே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு அந்த முத்துவை புரிஞ்சுக்கணும்? முத்து சாதாரண கார் டிரைவர், ஆனால் நான் அப்படியா? எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறேன். நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் என்கிட்ட முத்துவை பற்றியே பெருமையாக பேசுகிறீங்க? நானும் இந்த வீட்டு மருமகன் தான், அதனால் என்னை புரிஞ்சுக்கோங்க. சீதாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த முத்துவை பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுகிறீங்க. ஏன் முத்துவால் மீனாவுக்கு பிரச்சனை வந்ததே இல்லையா? மீனா கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த முத்து தானே. விஜயாவை எதிர்த்து பேச முடியாமல் விஜயாவால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் மீனா இங்கே தானே இருந்தாங்க. அப்போ முத்துவை இப்படி தான் பாராட்டி பேசுகிறீங்களான்னு சொல்லும்போது என்ன அருண் மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அத்தை, எனக்கு முத்துவை பிடிக்காது. உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். நீங்கள் சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிங்க, நானும் உங்கள் வீட்டில் இருக்கலான்னு யோசித்தேன். ஆனால் இப்போ முத்து மீனாவை பற்றி பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு அருண் ரொம்ப கோவமாக பேசிட்டு கிளம்புறாரு. சீதா எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, அருண் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே இங்கே சந்திரா சொல்கிறாங்க, என்ன சீதா, அருண் தம்பி திருந்திட்டாருன்னு நினச்சேன், உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் முத்துவை பற்றி பேசினாலே அருணுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அம்மா இப்போ தான் அருண் தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு எனக்காக நம்ம வீட்டுக்கு வந்தார். நீங்கள் பேசின பேச்சால் மறுபடியும் ரொம்ப கோவமாக கிளம்பி போயிட்டாரு. இங்கே வந்து அருண் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பிரச்சனை செய்ய போகிறாருன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு அருணை நான் கூப்பிட்டு வராமல் இருந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்லும்போது ஏன் சீதா இப்படிலாம் பேசணும்னு கேட்கும்போது ஆமாம்மா, நமக்கு முத்து மாமாவும் மீனாக்காவும் ரொம்ப முக்கியம். ஏன் என்னுடைய நகையை கண்டுபிடிச்சு கொடுத்தது முத்து மாமா தான். அருண் என்கிட்ட கேள்வி கேட்டார், பிரச்சனை செஞ்சார். எனக்கு ஒரு பிரச்சனைனா முத்துமாமா தான் வந்து முன்னாடி வந்து நின்று உதவி செய்வார். ஆனால் இன்னும் முத்துமாமாவை புரிஞ்சுக்காம அருண் இப்படி பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சீதாவும் அழுதுகிட்டே உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சந்திரா யோசிக்கிறாங்க, சீதாவோட வாழ்க்கை இனியாவது சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அருண் தம்பி இப்படிலாம் பேசிட்டு கிளம்பிட்டாருன்னா சீதா ரொம்பவே மனசு வேதனைப்படுறா. சீதாவோட வாழ்க்கையில் அருணால் பிரச்சனை வராமல் இருந்தாவே போதும். நான் தான் தேவையில்லாமல் முத்து தம்பியை ரொம்ப பாராட்டி பேசிட்டேன். முத்து தம்பி நமக்கு நிறைய நல்லது செய்கிறாரு, நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமே முத்து தான் அப்படின்னு நான் உண்மையை தானே பேசினேன். ஆனால் அருண் தம்பி ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்னு தெரியலன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க சந்திரா. ஸ்வேதா, ஸ்ருதி, ரவி எல்லாரும் மீனாவோட புது ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. பூக்கடையில் இருக்கிற வேலையை பார்த்தது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சதால மீனா பெரிய ஆஃபீஸில் தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்த எல்லார்கிட்டையும் சரியாக பதில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மீனா இன்னும் என்னென்ன செய்யணும்னு ஒவ்வொரு ஏற்பாடையும் செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஸ்ருதி, ஸ்வேதா, ரவி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்களா மீனாவுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு. வந்த எல்லார்கிட்டேயும் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க, தெளிவாக பதில் சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு மீனா வந்து தன்னுடைய திறமையால் முன்னேறினா மட்டும் போதாது, எல்லாருக்கும் உதவி செய்யணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கல, ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரவிக்கிட்ட சொல்கிறாங்க ஸ்ருதி.
இங்க எல்லாரும் வந்திருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. ஸ்ருதி, ஸ்வேதா, ரவி. "எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல மீனா, நாங்க வரத கவனிக்காம, நீங்க உங்க வேலைய ரொம்ப பொறுப்பா பார்க்குறீங்க. உங்களுக்குன்னு பெரிய ஆஃபீஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்காக ம் இவ்ளோ பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாங்க, எனக்கு இப்படி ஆஃபீஸ்லாம் தருவாங்கன்னு தெரியவே தெரியாது. இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல. பூக்கடையில எப்பயுமே நெறைய வேல இருக்கும். ஆனா இப்ப இங்க வந்து ஆஃபீஸ்க்கும் வர வேண்டியதா இருக்குல்ல. ஆனா நீங்கலாம் இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "மீனா, எப்ப பார்த்தாலும் விஜயாத்த உங்கள புரிஞ்சுக்காம, இங்க மனோஜ் தான் பெரிய பிசினஸ் செய்றாருன்னு உங்களையும், முத்துவையும் ரொம்பவே ஏளனமா பேசுவாங்க. அப்ப விஜயாத்த கிட்ட நான் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களுக்குன்னு இப்ப தனியா ஆஃபீஸ் குடுத்துருக்காங்க. நான் விஜயாத்தைய கூப்ட்டு வரேன். அப்பதான் உங்களோட அரும பெருமை என்னன்னு விஜயாத்தைக்கும், மனோஜுக்கும் தெரிய வரும். இங்க மனோஜுக்கு மட்டும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். மீனாவுக்கு பணமும் இல்ல, வசதியும் இல்லன்னு பேசுறாங்கல்ல. இப்ப உங்களுக்கு எவ்ளோ பெரிய வேல கிடைச்சிருக்கு. எல்லாரும் உங்கள பாராட்டி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க நெனச்ச மாதிரியே எல்லாருக்கும் உதவி செய்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்ளோ சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, இங்க மீனா சொல்றாங்க, "வேண்டாம். விஜயாத்த இங்க வந்தாலும் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. விஜயாத்த வீட்லயே இருக்கட்டும். அப்பதான் என் வேலைய நான் பார்க்க முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. விஜயா பெரியம்மா எப்ப பார்த்தாலும் மீனாவ ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஆனா மீனா உங்க திறமையால கண்டிப்பா வந்து நீங்க நல்லபடியா முன்னேறி வரதான் போறீங்க. விஜயா அத்தைக்கும் இங்க வந்து அம் மனோஜுக்கும் சரியான பாடம் புகட்ட தான் போறீங்க." அப்படின்னு ஸ்ருதியும், ஸ்வேதாவும் சொல்றாங்க. இத கேட்டுட்டு ரவி வந்து, "மீனா நீ உங்கள நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க எப்பயுமே முத்து உங்கள ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டே இருக்கான். எல்லார்கிட்டயும் உங்கள பத்தி தான் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான் முத்து. நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறமா தான் முத்து மனசு மாறியிருக்கான். முத்து உங்க பேச்ச கேட்டு இப்ப வந்து அ வந்து நெறைய காருக்கு வந்து ஓனரா இருக்கான். அதே மாதிரி நீங்களும் நல்லபடியா முன்னேறுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்களால தான் முத்து வந்து இப்ப இந்த நிலைமையில இருக்கான்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் முத்துவ ரொம்ப வந்து பேசி புரிய வச்சு மனசெல்லாம் மாத்திருக்கீங்க. என் அம்மா முத்துவ கண்டுக்காம இருந்தாங்க. முத்து இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே மீனானி நீங்க தான்." அப்படின்னு ரவி சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க மீனா. இங்க வீட்டுக்கு வந்த ஸ்ருதி வந்து மீனாவுக்கு புது ஆஃபீஸ்லாம் குடுத்துருக்காங்க அண்ணாமலை அங்கிள் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க வந்த மனோஜ், "என்னது? மீனாவுக்கு புதுசா ஆஃபீஸ் குடுத்துருக்காங்களா? எதுக்காக?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மனோஜ்? என்ன கேள்வி கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீனாவ பார்க்கறதுக்காக எல்லாரும் வருவாங்க. இங்க விஜயாத்தைக்கு தான் மீனாவ பார்க்க வீட்டுக்கு யாராவது வந்தா பிடிக்காதே. அதனால தான் மீனாவ யாராவது பெருமையா பேசினா விஜயாத்தைக்கு பிடிக்காது. ஆனா மீனாவுக்கு இப்ப புதுசா ஆஃபீஸ் குடுத்துருக்காங்க." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "என்னம்மா இங்க மீனா வந்து புதுசா ஆஃபீஸ்ல வேற வேலை பார்க்குறாளா?" அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, "ஆமா மனோஜு. இங்க ஏற்கனவே ஸ்வேதாவும் சொல்லிட்டு இருந்தா. நான் தான் நம்பவே இல்ல. ஸ்ருதியும், ரவியும் இவ்ளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க விஜயா. "அம்மா இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "பொறுமையா இரு மனோஜு. மீனாவுக்கு எந்த வேலையவும் சரியா செய்ய தெரியாது. இதனால மீனாவுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். சிந்தாமணிக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நானே நெனச்சேன். ஆனா சிந்தாமணி இனி பொறுமையா இருக்கவே மாட்டாங்க. மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும். மீனாவுக்கு இந்த வேலை கிடைச்சதால, மறுபடியும் இந்த வாய்ப்பு சிந்தாமணிக்கு கிடைக்கணுன்றதுக்காக கண்டிப்பா பிரச்சனை செய்ய யோசிப்பாங்க. அதனால மீனாவுக்கு இப்ப இந்த புது ஆஃபீஸ் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்க. சிந்தாமணியால வர பிரச்சனையவும் மீனா எப்படி சமாளிக்கிறான்னு பார்க்க தானே போறேன்." அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே மீனா வந்து, "நெறைய வேலை பார்க்குறதுனால, இனி வீட்ல இருக்க வேலைய விஜயா பெரியம்மா நீங்களே பார்க்கலாமே." அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. "என்ன ஸ்வேதா? மீனா தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு அடம் பிடிச்சு, முத்து மீனாவ கூப்பிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம, மீனா எப்பயும் போல வீட்ல இருக்க வேலைய பார்த்தா தான், அங்க பூக்கடைக்கு போக முடியும்னு மீனாவுக்கு தெரியுமே. என்ன மீனா, நான் சொல்றதெல்லாம் சரிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை இப்பவே உங்களுக்கு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வரேன். போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, கிச்சன்ல இருக்க வேலைய செய்றதுக்காக மீனா அங்கருந்து கிளம்புறாங்க. அண்ணாமலை சொல்றாங்க, "ஏன் விஜயா, நீ திருந்தவே மாட்டியா? மீனா இப்பதான் கடையில இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு, இப்ப வந்து ஆஃபீஸ்ல இருக்க வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே வீட்ல இருக்க வேலைய செய்யணும்னு பேச ஆரம்பிச்சிட்டல்ல. நீ திருந்தவே மாட்ட. நீ வீட்ல சும்மா தானே இருக்க விஜயா. மனோஜோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிற. மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிற. ஆனா, மீனா செய்ற வேலைய புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற." அப்படின்னு சொல்லும்போது, "மீனாவ எதுக்குங்க நான் புரிஞ்சுக்கணும்? வீட்ல எல்லாரும் மீனாவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நீங்க எப்பயும் போல மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா, என் பையன் மனோஜுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது,
இங்கே வந்து மனோஜுக்கு வந்து ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப பதட்டமா, "அம்மா ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், "என்னன்னு நீ கேளு. ஏற்கனவே ரோகிணிக்கு வேற பணம் குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேற வழியே இல்ல. நீ ரோகிணி கிட்ட பேசி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க மனோஜ். இப்படி அண்ணாமலை பேசிட்டு இருக்கும்போது, "எங்களுக்கு வேற வேலை இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. இங்க யாருக்கும் தெரியாம மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட பேசுறாங்க. "எதுக்கு இப்ப எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மனோஜ், அதான் கோர்ட்ல சொல்லிட்டாங்கல்ல, மாசம் மாசம் எனக்கு பணம் குடுக்கணும்னு. இந்த மாசம் நீ எப்ப எனக்கு பணம் குடுக்க போற? அதனால தான் ஃபோன் பண்ணேன். மத்தபடி உன்கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்காக நான் ஃபோன் பண்ணவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தான் தெரியுமே, உனக்கு பணம் தான் முக்கியம். அதனால தானே பொய் சொல்லி ஏமாத்தி இப்படி ஒரு பதில் கிடைக்கணுன்றதுக்காக உன்னுடைய பையன் கிறிஷ வேற கூப்பிட்டு வந்து பேசினேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மனோஜ், நீ மட்டும் என்ன ஏமாத்தலையா? பொய் சொல்லலையா என்ன? உன்னுடைய பிசினஸ்க்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். ஏன் என் நகையெல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி குடுத்தேன். ஆனா அத பத்திலாம் நீ யோசிக்கவே இல்லையே. அப்புறம் உன்ன பத்தி நான் எதுக்காக யோசிக்கணும்? எனக்கும் என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்" அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ சீக்கிரமா எனக்கு தர வேண்டிய பணத்த திருப்பி தரணும். அது மட்டும் இல்லாம, உனக்காக நான் எவ்வளவோ கடன் வாங்கி குடுத்துருக்கேன். அந்த பணத்தையும் நீ திருப்பி தரணும். என்னையும் என் பையன் கிறிஷையும் நீ புரிஞ்சுக்கிட்டன்னா, அதுக்கப்புறம் இந்த பணம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிருவேன் மனோஜ்" அப்படின்னு சொல்லும்போது, "போதும் ரோகிணி, உனக்கு நான் பணம் குடுக்கணும் அவ்வளவுதானே? சீக்கிரமா பணத்த ஏற்பாடு பண்ணிட்டு ஃபோன் பண்றேன். இப்ப ஃபோன வை" அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். பரவாயில்லையே! மனோஜ் எனக்கு பணம் குடுக்குறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, மனோஜ் சரியா எனக்கு தேவையான பணத்த குடுத்தா அதுவே போதும். அதுக்கப்புறமா விஜயா வீட்டுக்கு எப்படி மருமகளா போகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. இங்க விஜயா மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. "ரோகிணி என்ன பேசுனா?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா, ரோகிணிக்கு பணம் குடுக்கணும்மா. பணத்த ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக தான் ரோகிணி ஃபோன் பண்ணா" அப்படின்னு சொல்லும்போது, "வீட்ல யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. ஆனா ரோகிணிக்கு நீ பணம் குடுக்கணும். வேற வழியே இல்ல. அப்பதான் இந்த பிரச்சனையிலருந்து நம்ம வெளியில வர முடியும்" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இந்த ரோகிணி வேணும்னே திட்டம் போட்டு மறுபடியும் நம்மகிட்ட பணம் வாங்கணும்னு என்னெல்லாம் பேசினா பாத்தியா? ரோகிணிய நம்ம மன்னிக்கவும் கூடாது. இந்த வீட்டுக்கு ரோகிணி மறுபடியும் மருமகளா வரவும் கூடாது. என்ன இந்த உண்மை பொண்ணு வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா, அப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது மனோஜ். சீக்கிரமா பணத்த ஏற்பாடு பண்ணிரு. அவங்க சொன்ன மாதிரி மாசம் மாசம் சரியா ரோகிணிக்கு பணம் குடுத்துரு. அதுக்கப்புறமா ரோகிணி கிட்ட நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமா பேசுறாங்க. "சரிம்மா, பணத்த நான் ஏற்பாடு பண்றேன்" அப்படின்னு சொன்னாலும், இங்க மனோஜ் வந்து, "அம்மா, ஏற்கனவே காயத்ரி மேடம் ரோகிணிய பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்றதா சொன்னாங்கல்ல. அவங்கள பார்த்து பேசலாம்லம்மா. அவங்க வந்து ரோகிணி கிட்ட பேசினாங்கன்னா, இந்த பணம் குடுக்க வேண்டாம்ல. அம்மா, உங்களுக்கே தெரியும் என் பிசினஸ நான் சரியா கவனிக்காததுனால நெறைய கடன் வாங்கியிருக்கேன். ஏன் இங்க வந்து சிந்தாமணி உதவி செஞ்சதால, இங்க வந்து ஃபினான்சர்கிட்டயும் நெறைய பணம் வாங்கியிருக்கேன்ம்மா. இப்படி எல்லாருக்கும் மாசம் மாசம் வட்டி பணம் குடுக்கணும். ரோகிணிக்கு என்னால இவ்ளோ பணம் தரவே முடியாது. அப்புறம் ரோகிணிக்கு எப்படிம்மா இந்த பணத்த ஏற்பாடு பண்ண முடியும்?" அப்படின்னு இங்க மனோஜ் வந்து கேள்வி கேட்கும்போது, "மனோஜ், நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அந்த மேடம் வந்து நான் பேசினா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. காயத்ரி மேடம பார்த்து நீயே பேசினா, அவங்க கண்டிப்பா உண்மைய புரிஞ்சுகிட்டு உனக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, ரோகிணிக்கும் நம்ம பணம் குடுக்க முடியாதுன்ற உண்மைய பேசி புரிய வைக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "சரிம்மா, நான் நாளைக்கே காயத்ரி மேடம பார்த்து பேசுறேன். என்ன மீனாவும் முத்துவும் வந்து எனக்காக பேசினா, சப்போர்ட் பண்ணா அவங்க உண்மைய புரிஞ்சுப்பாங்க. ஆனா, இப்ப இந்த உண்மை மீனாவுக்கும், முத்துவுக்கும் வேற தெரியாது. நானே காயத்ரி மேடம பார்த்து பேசுறேம்மா" அப்படின்னு சொல்றாரு மனோஜ். பணத்த ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடியே காயத்ரி மேடம் கிட்ட உதவி கேட்டா, நம்ம ரோகிணிக்கு இந்த பணம் குடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்காக காயத்ரி மேடம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அடுத்த நாள் மனோஜ் வந்து வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம, இங்க காயத்ரி மேடம பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராரு. மனோஜ பார்த்த உடனே மனோஜ், நீங்க என்ன இப்ப வந்திருக்கீங்க ஆஃபீஸ்க்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மேடம், உங்கள பார்த்து பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். ரோகிணியால நெறைய பிரச்சனை வருது மேடம். நீங்க எங்களுக்காக வந்து பேசியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ரோகிணிக்கு நான் பணம் குடுக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு பதில் கிடைச்சிருக்காது" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? ரோகிணிக்கு நீங்க மாசம் மாசம் பணம் குடுக்கணுமா? ரோகிணி தன்னுடைய பையன் கிருஷ வேற கூப்பிட்டு வந்து இப்படிலாம் பேசினாங்களா?" அப்படின்னு உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு காயத்ரி மேடம் வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. "ஆமா மேடம். என்னுடைய பிசினஸ ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிறேன். இருந்தாலும் ரோகிணி தான் எங்கள ஏமாத்தியிருக்கா. நெறைய பொய் சொல்லியிருக்கா. எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் ரோகிணிய அவ்ளோ நம்புனோம். ஏன் ரோகிணி மேல எனக்கு அவ்ளோ நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்ப ரோகிணிய என்னால நம்பவே முடியாது. ரோகிணிக்கு எதுக்கு நான் பணம் குடுக்கணும்? ஏன்னா, ரோகிணி தான் பொய் சொல்லி எங்கள ஏமாத்தியிருக்கா. நான் ரோகிணிய ஏமாத்தலையே. ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணமான உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, ரோகிணிய நான் எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்க போறேன்? ரோகிணிய நான் உண்மையாவே விரும்பினேன். அதனால இந்த உண்மைய சொல்லியிருந்தாலும் பரவாயில்லன்னு பொறுமையா இருந்திருப்பேன். ஆனா என்ன ஏமாத்தணும்னு வந்து ரோகிணி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு பொய்யா சொல்லி என்ன தலகுனிய வச்சுட்டா.
இதுக்கு மேல ரோகிணிக்கு என்னால பணம் குடுக்கவும் முடியாது. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். வேற வழியே இல்ல." அப்படின்னு பேசும்போது, "மனோஜ், உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து பேசியிருப்பேன். ரோகிணி அ என்கிட்ட கூட நெறைய பொய் சொல்லியிருக்காங்கன்ற உண்மைய ஆதாரத்தோட அங்க எல்லார்கிட்டயும் பேசி புரிய வச்சிருப்பேன். ஆனா இப்ப வந்து என்கிட்ட பேசுறீங்களே, எந்த பிரயோஜனமும் இல்லையே!" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மேடம், நீங்க தான் உதவி செய்யணும்." அப்படின்னு சொல்றாங்க. "நான் வேணும்னா பேசி பார்க்குறேன். ரோகிணி கிட்ட பேசி பார்க்குறேன். ரோகிணி சரின்னு சொல்லிட்டாங்கன்னா, மாசம் மாசம் நீங்க பணம் குடுக்க வேண்டாம். ரோகிணியும் அந்த பணத்த கேட்க மாட்டாங்க." ஆனா ரோகிணி கண்டிப்பா அப்படி முடிவெடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரோகிணி ஏற்கனவே உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நெறைய பொய் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியலையே! ஆனாலும் மனோஜ் உங்களுக்கு உதவி செய்றேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்காக நான் ரோகிணி கிட்ட பேசி பார்க்குறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி மேடம். அதுக்காக தான் உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்தேன்னு." சொல்லும்போது, "மீனாவும் முத்துவும் வரலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, மீனாவும் முத்துவும் வரல. அவங்களுக்கு நெறைய வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு மனோஜ் சொன்னத கேட்டு காயத்ரி மேடம் சந்தோஷப்படுறாங்க. "மீனா கிட்ட சொல்லுங்க, நான் வாழ்த்து சொன்னேன்னு. மீனாவ பார்க்கறதுக்காக கண்டிப்பா வருவேன்னு சொல்லுங்க." அப்படின்னு காயத்ரி மேடம் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இத கேட்ட மனோஜ் யோசிக்கிறாரு. என்ன, இங்க நான் தான் உதவி கேட்டு வந்திருக்கேன். ஆனா இப்ப கூட மீனாவுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்றாங்க. என்ன செய்றது? இவங்க உதவி செஞ்சா தான் நமக்கு ரோகிணியால எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்காக நான் ரொம்ப பொறுமையா, அமைதியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்டயும், முத்துக்கிட்டயும் "கண்டிப்பா சொல்லிடுறேன் மேடம். ஆனா நீங்க தான் உதவி செய்யணும்னு" பேசிட்டு மனோஜ் அங்கருந்து கிளம்புறாரு. காயத்ரி மேடம் ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க. "ரோகிணி, எதுக்கு காயத்ரி மேடம் எனக்கு ஃபோன் பண்றாங்க? எனக்கு தான் இவங்க உதவி செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே! என் ஆஃபீஸ் பக்கமே வராதன்னு வேற சொல்லிட்டாங்களே! அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பேசுவோம்." அப்படின்னு "சொல்லுங்க மேடம்." அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "ரோகிணி, இப்ப எங்க இருக்கீங்க? என்ன பார்க்க என் ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு?" கேட்கும்போது, நீங்க தானே மேடம் சொன்னீங்க, இனி என் ஆஃபீஸ் பக்கமே வராத ரோகிணின்னு. ரோகிணி, உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. மீனா முத்து பேச்ச கேட்டு நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. அப்புறம் எதுக்கு மேடம் உங்கள பார்க்கறதுக்காக வரணும்? நீங்க எனக்கு உதவி செய்றதா இருந்தா உங்கள பார்க்க வரலாம். நீங்க மனோஜுக்குல உதவி செய்றீங்க. மீனா முத்து பேச்ச தானே கேட்குறீங்க. அவங்கள தானே ரொம்ப நம்புறீங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாம் உண்மை இல்ல மேடம்." அப்படின்னு ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. "போதும் ரோகிணி, உங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்ககிட்ட நான் நெறைய பேச வேண்டியது இருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீங்க என் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா மேடம், மறுபடியும் எனக்கு நீங்க உதவி செய்றதுக்காக பேச போறீங்களா? நீங்க மனசு மாறிட்டீங்களா? என்ன பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமா காயத்ரி மேடம பார்க்கறதுக்காக கிளம்பி வராங்க. இங்க ரோகிணி வந்த உடனே இங்க காயத்ரி மேடம் பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன ரோகிணி, நீங்க மனோஜ் கிட்ட நெறைய பணம் வாங்குறதுக்காக நீங்க மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மேடம், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலயே." அப்படின்னு சொல்லும்போது, "மாசம் மாசம் மனோஜ் பணம் குடுக்கணுன்றதுக்காக பேசியிருக்கீங்கல்ல. இப்ப நீங்க தானே பொய் சொல்லியிருக்கீங்க. நீங்க தானே மனோஜ் வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. அப்புறம் எதுக்காக மறுபடியும் மனோஜ் கிட்ட நீங்க பணம் வாங்கணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப மனோஜுக்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். கடன் வாங்கி குடுத்துருக்கேன். என் நகையெல்லாம் வந்து குடுத்துருக்கேன். அ இங்க நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் மனோஜுக்கும், விஜயாவுக்கும் தான் குடுத்தேன். அப்ப அவங்க எனக்கு பணம் திருப்பி தர வேண்டாமா?" அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. "நீங்க தான் அவங்கள பொய் சொல்லி ஏமாத்தி அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருக்கீங்க. அவங்க கண்டிப்பா நீங்க அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு யோசிக்கல. நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க. அவங்க நம்பிட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா நீங்க இப்படி ம சொல்றதெல்லாம் சரியில்லல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "மேடம், கோர்ட்ல சரியான பதில் கிடைச்சிருக்கு. மனோஜ் தான் எனக்கு பணம் குடுக்கணும். நீங்க எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? மனோஜுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான், பேசுறதுக்காக தான் என்ன வர சொல்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். இப்ப உங்களால எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்? நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "ரோகிணி, நான் சொல்றத கேளுங்க. மனோஜ் இப்ப தான் பிசினஸ் செய்றாரு. நல்லபடியா வந்து அவர் சம்பாதிக்கணும்னு வந்து நீங்க தானே நெனச்சு அவருக்கு கடையெல்லாம் ஆரம்பிச்சு குடுத்துருக்கீங்கன்னு." சொல்லும்போது, "ஆமா. அந்த கடைக்கு மனோஜ் ஓனரா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். ஆனா இப்ப மனோஜ் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறார்ல." அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா பேச்சு தானே கேட்கிறாருன்னு." சொல்றாங்க ரோகிணி. "நீங்க உண்மைய சொல்லியிருந்தா கண்டிப்பா மனோஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா நீங்க தான் பொய் சொல்லியிருக்கீங்கல்ல." அப்படின்னு மனோஜுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க காயத்ரி மேடம். உடனே ரோகிணி சொல்றாங்க, "போதும் மேடம், நீங்க மனோஜுக்கு சப்போர்ட் பண்றீங்க. மனோஜோட கடையில மனோஜ் தன்னுடைய வேலைய எப்படிலாம் செய்றாருன்னு நீங்க மனோஜோட கடையில போய் பாருங்களேன். அப்புறம் மனோஜோட லட்சணம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுப்பீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க ரோகிணின்னு?" கேட்கும்போது, "நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணி எதுக்காக மனோஜ பத்தி புரிஞ்சுக்கணும்னா, மனோஜோட கடைக்கு
கிளம்பி போனதுக்கப்புறமா உங்களுக்கே உண்மை என்னன்னு தெரிய வரும்னு எதுக்காக ரோகிணி இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்ம மனோஜோட கடைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி மேடம் யோசிக்கிறாங்க. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், அப்போ மனோஜை பற்றின உண்மை எனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மேடம் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜோட கடைக்கு கிளம்பி வராங்க காயத்ரி மேடம். மனோஜ் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே சந்தோஷ் சார் வேறு ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கு தர வேண்டிய பணத்தை நான் தந்தாதான் நம்ம கடைக்கு தேவையான பொருளெல்லாம் அனுப்புவேன்னு சொல்கிறாரு. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், இன்னும் சந்தோஷ் சாருக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சம்பள பணமும் தர மாட்டேங்கிறீங்க, சந்தோஷ் சாருக்கு தர வேண்டிய பணமும் தரலனா அப்புறம் எப்படி தான் கடைக்கு தேவையான பொருள் வந்து அனுப்புவாங்க, அப்புறம் எப்படி நம்ம வேலையை செய்ய முடியும்? உங்களுக்கு இப்போ பெரிய ஆர்டர் கிடச்சா என்ன செய்வீங்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, பெரிய ஆர்டர் கிடச்சா முன் பணம் கொடுப்பாங்கல்ல, அந்த பணத்தை வச்சு பொருளெல்லாம் வாங்கிடுவேன், எனக்கு பிஸ்னஸ் செய்ய தெரியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே காயத்ரி மேடம் வராங்க. காயத்ரி மேடம் வந்த உடனே, மனோஜ் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இவங்க காயத்ரி மேடம் எதுக்கு நம்ம கடைக்கு வந்திருக்காங்கன்னு ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு மனோஜ். இங்கே வந்து மனோஜ் வந்து இவங்க தான் எனக்கு உதவி செய்கிறதா சொன்னாங்க, முதல்ல இவங்க ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க காயத்ரி மேடம்னு சொன்னதை கேட்ட உடனே அப்படியா, அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட பேச தான்ப்பா வந்திருப்பாங்க, என்னன்னு கேளு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நீங்களா என் கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இது உங்கள் கடை தானே, எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க காயத்ரி மேடம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மேடம். பார்த்தீங்களா, காயத்ரி மேடம் என்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடையில் பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் எந்த கஸ்டமரும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நமக்கு சரியாக எந்த வருமானமும் வரமாட்டேங்குதுன்னு நானும் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, நமக்கு வந்து இன்னைக்கு நல்ல வருமானம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க கண்டிப்பாக நிறைய பொருளெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்லப்பா மனோஜ், உனக்கு இவங்க உதவி செய்கிறாங்க, இப்போ நம்ம கடைக்கு வந்து பொருள் வாங்க வந்திருக்காங்க, அப்போனா உன் மேலே இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள், எல்லா பொருளையும் நாங்கள் வந்து சரியாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு பேசும்போது, அப்படியா மனோஜ் அப்படின்னு அங்கே கடைக்கு வந்த காயத்ரி மேடம் வந்து எனக்கு இந்தந்த பொருள் தேவைப்படுது அப்படின்னு பேசும்போது, மனோஜ் அவங்க வந்து நல்ல பொருளாக கேட்குறாங்க, ஆனால் நம்மக்கிட்ட தான் சரியாக எந்த பொருளும் இல்லையேப்பா, அவங்க கேட்குற ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியும், சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணுப்பா, கடைக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் தான் அனுப்பணும்னு சொல்லு மனோஜ்னு சொல்லும்போது, ஆமாம், நம்மக்கிட்ட வேலை செய்யாமல் எவ்வளோ பொருள் இருக்குது, அதெல்லாம் இவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே, நம்ம வந்து எப்பயும் வாங்குற பணத்தை விட நிறைய பணம் வாங்கிடலாம், இவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தான் நல்ல வருமானம் வருதே, அப்புறம் என்ன, இந்த பொருளெல்லாம் அவங்க வாங்கிடுவாங்க, என் மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, பொருளெல்லாம் வேலை செய்தான்னு அவங்க கவனிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான பொருளை சீக்கிரமாக அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு பணத்தை முதல்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் உங்களுக்கு இவங்க ரொம்ப உதவி செய்கிறாங்க, இவங்களே ஏமாத்தணும்னு நினைக்கிறியா மனோஜ், ஏற்கனவே ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்கன்றதுக்காக தான் ரோகிணிக்கு உதவி செய்ய முடியாதுன்னு காயத்ரி மேடம் ரொம்ப கோபமாக பேசுனாங்கன்னு நீ தானப்பா சொன்ன, அவங்கக்கிட்ட எதுக்குப்பா இப்படி ஒரு வேலையை செய்யணும், வேண்டாம் மனோஜ்னு சொல்கிறாரு மனோஜோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும், அதான் என் கடையில் வந்து வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் வேணுமா வேண்டாமா, அப்போ நான் சொல்கிற வேலையை சரியாக செய்யுங்க, காயத்ரி மேடம்க்கு என்ன பொருள் வேணும்னு மட்டும் கேளுங்க, அதுக்கப்புறம் சரியாக வீட்டுக்கு இந்த பொருளெல்லாம் வந்துடும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து அனுப்புங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த பொருள் சரியாக வேலை செய்யலையோ அதெல்லாம் நீங்கள் அனுப்பி வைங்க, அவங்க வந்து கேள்வி கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு மனோஜ். மனோஜோட ஃப்ரெண்டு எவ்வளவோ பேசி பார்க்குறாரு, ஆனால் மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கணுன்றதுக்காகவும், ஏற்கனவே கடைக்கு எந்த கஸ்டமரும் வரல, இப்போ இவங்க நம்மளை ரொம்ப நம்புகிறாங்க, அதனால் நம்ம என்ன சொன்னாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறாரு மனோஜ். இங்கே காயத்ரி மேடம் சொல்கிறாங்க, மனோஜ் இந்த பொருளெல்லாம் சரியாக என் வீட்டுக்கு வந்துடும்ல அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நீங்கள் வந்து பணம் கொடுத்துட்டீங்க, என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இந்த பொருளை சரியாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து காயத்ரி மேடம் கிளம்புறாங்க. இங்கே வந்து மனோஜ் சொன்ன மாதிரியே சரியாக வேலை செய்யாத பொருளெல்லாம் காயத்ரி மேடம்க்கு மனோஜ் அனுப்பி வைக்கிறாரு. காயத்ரி மேடம் வந்து ரோகிணி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே அந்த பொருளெல்லாம் சரியாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த பொருள்லாம் சரியாக வேலை செய்யவே இல்லை, நீங்கள் எப்படி இந்த பொருளை வாங்கிட்டு வந்தீங்க மேடம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, மனோஜை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு ரோகிணி சொன்னதெல்லாம் எனக்கு அப்போ புரியல, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னையே ஏமாற்றி இந்த மனோஜ் இந்த பொருளை என்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த பொருள் சரியாக வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சிருந்தோம்
என்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு இந்த பொருளை அனுப்பியிருக்காரு. மனோஜ் ரொம்ப நல்லவர், அவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் மனோஜோட லட்சணம் என்னன்னு இப்போ தானே தெரியுது. மனோஜ் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கிறதுனால என்னையே ஏமாத்திருக்காருனா, அங்கே வர ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் பேசி மனோஜ் இப்படிப்பட்ட பொருளை தானே கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக மனோஜுக்கு வந்து சரியான பதில் கொடுக்கணும். இனி மனோஜ் இந்த கடைக்கு ஓனராக இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த பொருள் எல்லாத்தையும் மறுபடியும் மனோஜோட கடைக்கு இங்கே அனுப்பி வைக்கிறாங்க காயத்ரி மேடம். அது மட்டும் இல்லாமல் காயத்ரி மேடம் மனோஜோட கடைக்கு வராங்க. மனோஜ் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நான் தான் சொன்னேன்ல இப்படி தேவையில்லாத வேலையை செய்ய வேண்டான்னு. அந்த மேடம் மறுபடியும் வந்திருக்காங்க. மனோஜ் இப்போ நீ பதில் பேச முடியாமல் வசமாக மாட்டிக்கிட்டப்பா. தேவையில்லாத வேலையை செஞ்சல, இப்போ அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க. என்ன செய்ய போகிற? கேள்வி கேட்டால் அவங்க வந்து சும்மா விட போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக போலீஸை வர வைப்பாங்க. நான் கிளம்புறேன் மனோஜ் அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே வந்த காயத்ரி மேடம் ரொம்ப கோவமாக மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன மனோஜ், இப்படி தான் உங்கள் கடையை நடத்துகிறீங்களா? இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்கிறீங்களா, ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், இந்த பொருளெல்லாம் நல்லா வேலை செய்யும்னு சொல்லும்போது, நானும் இந்த பொருளெல்லாம் பயன்படுத்தி பார்த்தேன். எந்த பொருளும் வேலை செய்யலை. ஆனால் நீங்கள் வாங்க வேண்டிய பணத்தை விட அதிகமாக பணம் வாங்கியிருக்கீங்க. என்ன மனோஜ், என்னையே ஏமாத்தலாம் நினைக்கிறீங்கல்ல? உங்களை பற்றின உண்மையை இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் லட்சணம் என்னன்னு இப்போ தானே தெரிய வருது. உங்களுக்கு வேற உதவி செய்கிறேன்னு சொன்னேன்ல, இனி உங்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு மாதம் மாதம் கண்டிப்பாக நீங்கள் பணம் கொடுக்கணும். இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. என் பணத்தை திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. மேடம் நான் பணத்தை திருப்பி தந்துடுறேன், ஆனால் பிரச்சனை செய்யாதீங்க மேடம், என்னை மன்னிச்சிடுங்க மேடம்னு சொல்லும்போது, அது எப்படி மனோஜ், நான் பொறுமையாக இருக்க முடியும்? நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலையை நேர்மையாக உண்மையாக செய்யாமல் என்னை ஏமாற்றணும்னு திட்டம் போட்டு என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கீங்க. சரியாக வேலை செய்யாத பொருளை அனுப்பியிருக்கீங்கன்னா, நீங்கள் இனியும் இந்த கடைக்கு ஓனராக இருக்கவே முடியாது அப்படின்னு காயத்ரி மேடம் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே போலீஸ் வந்த உடனே காயத்ரி மேடம் நடந்த உண்மையை சொல்கிறாங்க. மனோஜ் வந்து என்னை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு ஆதாரத்தோட உண்மையை நிரூபித்து மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க. இங்கே வந்து காயத்ரி மேடம், இப்போ தான் ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரியுது. ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைதான். இப்போ தான் வந்து மனோஜை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இனி மனோஜுக்கும் உதவி செய்ய போகிறதில்ல, இந்த ரோகிணிக்கும் உதவி செய்ய போகிறதில்ல. முத்துவும் மீனாவும் ரொம்பவே நல்லவங்க. ஆனால் மனோஜ் என்னை ஏமாற்றணும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சதுக்கு மனோஜ் வெளியில் வரவும் கூடாது, இந்த கடையை நடத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி மேடம் மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அங்கே வந்த போலீஸ் வந்து மனோஜை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இனி மனோஜ் இந்த கடைக்கு ஓனர் கிடையாது அப்படின்னு காயத்ரி மேடம் ரொம்ப கோபமாக யோசிக்கிறாங்க. மனோஜுக்கு வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சதால் போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்கன்ற உண்மை அங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது. அங்கே காயத்ரி மேடம் வந்து முத்துக்கிட்டேயும் மீனாகிட்டேயும் நடந்த உண்மையை சொல்கிறாங்க. மனோஜ் தன்னுடைய வேலையை நேர்மையாக உண்மையாக செய்வாருன்னு நினச்சேன், ஆனால் இப்படி என்னை ஏமாத்திட்டாரு. அதனால தான் மனோஜுக்கு சரியான பதில் கிடச்சிருக்கு அப்படின்னு காயத்ரி மேடம் சொல்கிறாங்க. மனோஜ் இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க. மனோஜுக்காக காயத்ரி மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க முத்துவும் மீனாவும் மனோஜுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் மனோஜ் தான் எப்பயும் தன்னுடைய வேலையை நேர்மையாக உண்மையாக செய்கிறதில்ல அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க காயத்ரி மேடம். இங்கே மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டானே, இப்போ என்ன செய்கிறது, என் பையன் மனோஜை எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக எல்லார்கிட்டேயும் உதவி கேட்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, பாத்தியா விஜயா, மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன், மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். மனோஜுக்கு காயத்ரி மேடம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இப்போ மனோஜுக்கு எப்படி நம்ம வந்து உதவி செய்ய முடியும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான் விஜயா. இனி நாங்கள் யாரும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை, உதவி செய்ய போகிறதும் இல்லை. எப்பயுமே மனோஜுக்கு நீ தானே சப்போர்ட் பண்ணுவ. உன்னுடைய பையன் மனோஜுக்கு இப்போவும் நீயே சப்போர்ட் பண்ணிக்க. ஆனால் நாங்கள் யாரும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோன்னு மனோஜால் நாங்கள் எல்லாரும் இப்போ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் திருந்தவே மாட்டான் அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு அண்ணாமலை.